நான் உங்கள் விஎஸ் டெய்லர். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி தான் ஃப்ரண்ட் சைடு வந்து கட் பண்ணாலும் எனக்கு தப்பாக தான் சிஸ்டர் வருது. அப்படியே தப்பாகவே வரலனாலும் எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. நான் கட் பண்ணது சரியா தப்பா அப்படின்னு நிறைய குழப்பமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கான வீடியோஸ் தான் இது. மறக்காமல் இந்த வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். நம்மள மாதிரி யாராவது இப்போ தான் புதுசாக தையல் பழகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம கிராஸ் பீஸ் போட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் பேக் சைட் கட் பண்ணி வச்சுருப்பீங்களா, அந்த பீஸை வந்து உங்கள் பக்கத்தில் இப்படி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிராஸ் கட்டிங் தான் போட போகிறோம். அதனால் கிராஸ் ஃபஸ்ட்டு எப்படி போடணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதை இப்போ உங்களுக்கு இந்த வீடியோஸில் ரொம்ப கிளியராகவே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த 2 கரப்பக்கம் இருக்கும் தெரியுமா, இந்த ஓப்பன் சைடு வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த ஃபோல்டிங் சைடு இருக்கும்ல ப்ளவுஸில், அது வந்து நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும். இப்போது இந்த ஓப்பன் சைடு இப்படி போட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒரு ஸ்கேல் வச்சு இப்படி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இப்படி லைன் போட்டுக்கோங்க. இந்த கிராஸு ரொம்ப எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும். அவங்க ஒல்லியாக இருக்காங்க இல்லை குண்டாக இருக்காங்க, எப்படி வேணா இருக்கட்டும், இந்த கிராஸ் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பேக் பார்ட் இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த லைனில் உரசுற மாதிரி இப்படி போட்டுருங்க. உங்களுக்கு தெரியுதா, இந்த லைனில் உரசுற மாதிரி இப்படி போட்டுட்டு இப்போ சுற்றி நீங்கள் லைன் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ப்ளவுஸை சுற்றி நீங்கள் இப்படி லைன் போட்டு எடுத்துக்கோங்க. பொறுமையாக நான் எப்படி சொல்லி கொடுக்குறனோ சேம் அதே மெத்தடில் நீங்கள் போட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் எந்த மிஸ்டேக்ஸுமே வராது. கொஞ்சம் அவசரப்பட்டு நீங்கள் ஃப்ரண்ட் சைடை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு டோட்டலாகவே கொலாப்ஸ் ஆகிடும். அதனால் கரெக்டாக நான் வீடியோவில் எப்படி காட்டணும் அதே போல் நீங்கள் ரொம்ப ஸ்லோ மோஷனில் வச்சு கூட நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து கட் பண்ணி பழகுங்க. இப்போ நான் சுற்றி மார்க் பண்ணி எடுத்துட்டேன். ஆனால் இந்த கீழே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல மட்டும் நான் மார்க் பண்ணல, இது அப்படியே நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இப்போ தெரியணுன்றதுக்காக நான் கொஞ்சம் டார்க்காக லைன் போட்டு காட்டுறேன். இப்போ நம்ம இப்படி மார்க் பண்ணியிருக்கோமா, இந்த மார்க் பண்ணியிருக்கிறதுல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 1/2 இன்ச்சு வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம விட்டுருப்போம் பேக் சைட்லேயே. அது அப்படியே ஒரு லைன் இப்படி போட்டு எடுத்துக்கோங்க. போட்டாச்சா, இப்போ போட்டுட்டோம். 1/2 இன்ச் நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு போட்டாச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடில் எப்போவுமே நம்ம ஸ்லீவையும் குடஞ்சிதான் கட் பண்ணுவோம், ஃப்ரண்ட் பீஸ்லேயும் ஆம்கோல் கிட்ட கொஞ்சம் குடஞ்சிதான் கட் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஒரு 1/2 இன்ச் கிட்ட குடஞ்சி இப்படி இந்த லைனோடு சேர்த்து விட்டுருங்க. வீடியோவில் நான் காட்டியிருக்க மாதிரியே பண்ணுங்கள். இப்படி பண்ணியாச்சும் அடுத்து நம்ம இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம ஏற்கனவே பேக் சைடில் தையலுக்காக நம்ம விட்டுருப்போம். அந்த 1/2 இன்ச்சை இப்படி நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆம்கோலோட சைட்லேருந்து கீழே இந்த இடத்துல பட்டி ஜாயின் பண்ணியிருப்போம்ல நம்ம ப்ளவுஸில், அதுக்குள்ளே இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம ப்ளவுஸ் எடுத்து ப்ளவுஸோட இப்படி ஃப்ரண்ட் சைடில் இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ஆம்கோல் கிட்டேருந்து இந்த பட்டி வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணலாம். டேப்பை வச்சு செக் பண்ணி பாருங்கள். எனக்கு கரெக்டாக 4.5 இருக்குது. இந்த 4.5 கொண்டு வந்து அப்படியே இந்த ஸ்டிச்சிங்க்கு விட்டுருக்கோம்ல அங்கே விட்டுட்டு அந்த ஸ்டிச்சிங்க்கு மேலேயே இப்படி வச்சு அங்கேருந்து நான் வந்து 4.5 கரெக்டாக மார்க் பண்ணுறேன். பண்ணிவிட்டு தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தா 5 ஆயிரும். அந்த 5 இன்ச்சை நான் வந்து இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ நெக்கோட ஃப்ரண்ட் சைடு நெக்கோட ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணலாம். அதுக்கு ஷோல்டர் கரெக்டாக இப்படி மடக்கி விட்டு நெக் இப்படி கரெக்டாக ரவுண்டாக எடுத்து வச்சுக்கோங்க. டேப் அங்கேருந்து இங்கே வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எந்த இடத்துல முடியுது அப்படின்னா எனக்கு கரெக்டாக 5.5 முடியுது. என்னோடய நெக்கோட ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5.5. நான் இப்போது இந்த ஷோல்டருக்கு 1/2 இன்ச் விட்டுருக்கோம்ல அங்கேருந்து டேப்பை வச்சு நீங்கள் கரெக்டாக 5.5 கிட்ட இப்படி ஒரு டார்க் பண்ணிகிட்டே போங்க. லைன் போட்டுகிட்டே போய் அந்த 5.5 வந்து இப்படியே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ மேலே இப்படி வச்சுக்கோங்க. நான் 1/2 இன்ச்சு விட்டுக்கிறேன். விட்டுட்டு இப்போ நான் அதையும் ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஷோல்டர்லேருந்து நம்ம கரெக்டாக ஒரு இப்படி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு எடுத்துக்கலாம். போட்டுட்டு ஆம்கோலோட ஸ்கேல் இருக்கும்ல அதை வச்சு நம்ம இப்படி நெக்கை வந்து ட்ராயிங் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு நெக்கும் கிடச்சிருச்சு. இப்போது ஃப்ரண்ட் சைடில் உள்ள டாட்டோட ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணலாம்.
அதுக்கு நீங்கள் கையை இப்படி உள்ளே விட்டு அந்த ஃபஸ்ட்டு டாட் கிட்ட இப்படி கையை எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஷோல்டரையும் ரெண்டாக மடித்து இந்த டாட்டையும் இப்படி நீங்கள் மடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லைன் இப்படி வளைவாக கிடைக்கும். அந்த லைன்லேயே நீங்கள் டேப் வச்சு நடந்து வாங்க. எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள். கரெக்டாக வந்து எனக்கு 10.5 கிடைக்குது. இதுதான் என்னோடய ஹைட்டு. இப்போ இதுவே வந்து நீங்கள் நல்லா இழுத்து பார்த்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். 11.5 கிட்ட கிடைக்குது. ஏன் அப்படின்னா இது வந்து கிராஸ் பீஸ், அதனால் நம்ம எவ்வளோ இழுக்கிறோமோ அவ்வளோ இழுத்துட்டு தான் வரும். அதுவும் நாம் இப்போ வந்து ஃபுல் கிராஸில் போட்டிருக்கோம், அதனால் இழுக்காமல் நம்ம அளவு எடுக்கும் பொழுது தான் நமக்கு கரெக்டான அளவு வந்து கிடைக்கும். இப்போது இங்கேருந்து நான் 10.5 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் வச்சுக்கிறேன் ஸ்டிச்சிங்க்காக. இப்போ நான் இதை அப்படியே ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். போட்டு எடுத்தாச்சு. இப்போது இங்கேருந்து இந்த பட்டி ஜாயின் பண்ணியிருப்பாங்கள்ல இந்த ஃப்ரண்ட் சைடில், இதில் எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்னு நம்மளோட ப்ளவுஸில் கொக்கி பக்கத்தில் செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு இங்கேருந்து கரெக்டாக 3 இருக்குது. நான் இந்த அளவை கொண்டு வந்து அப்படியே இங்கே வைக்கிறேன். 3 கிட்ட வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு டாட் பிடிப்போம், அது இல்லாமல் பட்டியை ஜாயின் பண்ணுவோம். அதுக்காக சேர்த்து நான் ஒரு 1 இன்ச் வச்சு 4 இன்ச் அப்படின்னு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கேருந்து சைடாக ஒரு 2.5 வச்சுக்கிறேன். 2.5 இப்படி மார்க் பண்ணி இப்போ டாட்டோட இன்டேக் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணலாம். எனக்கு வந்து டாட்டோட இன்டேக் வந்து 1.25 இருக்குது. நான் இங்கேருந்து இங்கே ஒரு 1.25க்கு மார்க் பண்ணிக்கிறேன். திரும்பவும் அங்கேருந்து இங்கே ஒரு 1.25க்கு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து இந்த லைனை இப்படி ஜாயின் பண்ணி விட போகிறேன். இங்கேருந்து இந்த லைனை இப்படி ஜாயின் பண்ணி விட போகிறேன். இப்போ நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து இங்கே இருக்கிற அளவு எவ்வளோ இருக்குது, இதில் கரெக்டாக இருக்கா, நம்ம ஸ்டிச்சிங்க்கு பத்துமா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் சைடு ஸ்டிச் பண்ணும் பொழுது பேக் சைடில் உள்ள ஸ்டிச்சிங் உண்டான அளவு அப்படியே இருக்கும், ஃப்ரண்ட் சைடில் குறைஞ்சி போயிடும். இப்போ இந்த டாட் இருக்குது பாருங்கள், இந்த சென்டர் டாட்டு, இந்த சென்டர் டாட்லேருந்து இங்கே எவ்வளோ முடியுதுன்னு பாருங்கள். எனக்கு கரெக்டாக 4.25 அப்படி வருது. அந்த 4.25 நான் 5ஆவே ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அங்கேருந்து நான் 5 இப்படி வச்சுட்டேன். இங்கேருந்து 1.5 வச்சுக்கோங்க. வச்சு இப்போ நீங்கள் லைன் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து ரொம்ப தெளிவாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரண்ட் சைடில் எப்போவுமே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு தான் நம்ம கட் பண்ணுவோம். அதனால் அந்த 1/2 இன்ச்சையும் நான் விட்டுக்கிறேன். இல்லைனா நம்ம கொக்கி வீப்பட்டியில் வைக்கும் பொழுது நமக்கு அந்த சைடில் வந்து சுருக்கம் கிடைக்கும். அதுக்காக தான் அந்த சுருக்கத்தை வந்து கம்மி பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த 1/2 இன்ச் வந்து முன்னாடி விட்டு கட் பண்ணுறோம். அவ்வளோதான். நம்ம இப்போ இந்த சென்டர்கிட்ட கரெக்டாக ஒரு அர்க்காட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து ரொம்ப நீட்டாகவே கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மள மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்க ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு டவுட் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.